ஹாய் ஹலோ வணக்கம். நான் ஐயனார். ஸோ இன்றைக்கி சண்டே, எங்கேயாவது போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளான். பட் எங்கே போகலான்னு தெரியல. ஸோ காலையில் எழுந்துச்சி கிளம்பி காரெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே காரை மெல்லமாக எடுத்துகிட்டு நான் இப்போ ஸ்டே பண்ணியிருக்கிற இடம் வந்து கோயம்புத்தூரில் பெரியநாயக்கப்பாளையத்துலேருந்து பாலமலை ரூட்டில் இருக்கிற கோவனூருங்கிற ஏரியா. ஸோ இங்கேருந்து சரி ஓகே, நம்ம இது வரைக்கும் மேட்டுப்பாளையம், ஊட்டி, குன்னூர் இந்த மாதிரியான ஏரியாஸ் விசிட் பண்ணது கிடையாது. சரி, அந்த பக்கமாக ஒரு டிரைவ் போகலாம். சின்ன வயசுலேருந்தே போனது கிடையாது. ஸோ அந்த பக்கமாக போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இன்னைக்கு காரை எடுத்துகிட்டு போனேன். இங்கேருந்து கோவனூர்லேருந்து நாயக்கன்பாளையம், பெரியநாயக்கப்பாளையம், ஜோதிபுரம்லேருந்து காரமடை, மேட்டுப்பாளையம் போனதுக்கப்புறம் தான் நான் அங்கே பிளாக் தண்டரோட அந்த ஆர்ச்சை பார்த்தேன். சின்ன வயசுலேருந்து சேனல்ஸில் அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் பார்த்துருக்குறேன். பட் இதுக்கு முன்னாடி அதை நான் ஒரு தடவை கூட விசிட் பண்ணது கிடையாது. ஓகே, அது பார்த்துட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து இந்த நீலகிரிஸுக்கு பக்கத்தில் அந்த ஸ்டார்டிங்கில் அந்த டோல்கேட் தாண்டினதுக்கப்புறம் ஒரு வியூ இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் அந்த மார்னிங் டைமில் ஒரு இந்த சில் ப்ரீஸில் லைக் அந்த நேற்று லாஸ்ட் நைட் வேறு ஃபுல்லாக மழை. ஸோ சொல்லவே வேண்டாம் மார்னிங் எப்படி இருக்கும்னு. லிட்டில் ட்ரிஸ்லிங் இருந்துச்சு, கோல்டு ப்ரீஸ். அதோடு சேர்ந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது அந்த சீனரி, அந்த க்ரீனி நேச்சர், அந்த இதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்படியே மெல்லமாக ட்ரைவ் போகிற இடத்துல வந்து அனிமல் ஸ்பாட்டிங்ஸ், மேக்ஸிமம் மங்கீஸ் தான். அதுவுமே சின்ன சின்ன குறும்பு சட்டையெல்லாம் பண்ணிவிட்டு, நார்மலாக எனக்கு அந்த ஹில் டிரைவிங்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த கர்வ்ஸில் ஓட்டுறது, வைக்கிறது, கார் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது போக வந்து நம்ம போகிற பாதையில் அந்த டைமில் தான் வந்து அந்த மிஸ்ட்டு இது எல்லாமே வந்து அப்படியே மவுண்டெயின்ஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. அனிமல் ஸ்பாட்டிங்ஸில் பஃபலோஸ் எல்லாமே நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. ஈவன் தோ நான் எனக்குள்ள ஒரு இடத்துல நின்று டீ குடிச்சிட்டு இருக்கும்போது அன்எக்ஸ்பெக்டடாக வந்து வைல்டு கார் வந்துச்சு பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ரொம்ப ஸ்லோவாக தான் போவேன் நான். அப்படின்னா தான் நம்மளால் அதை அந்த இதை வந்து ஃபீல் பண்ணி இது பண்ண முடியும். ஓகேவா? இந்த வீடியோ இது எதுக்கு அப்படின்னா, இது என்னோடய ஃபர்ஸ்ட் vlog. ஆக்சுவலாக நான் நிறைய இடம் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன் ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு. லைக் நான் மெர்ச்சன்ட் நேவி பேக்ரவுண்ட் அப்படிங்கிறதுனால நிறைய இடம் போயிருக்கிறேன். லைக் நாங்கள் ஷிப்பில் போகும்போது ஒவ்வொரு போர்ட்ஸ் போகும்போது அங்கே ஷோர் லீவ் கிடச்சிச்சின்னா அங்கே என்னென்ன பார்க்க முடியும். பட் நான் அது எல்லாமே ஒரு ஃபோட்டோகிராஃபிக் மூமெண்ட்டாக தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன் மெமரிஸ்க்கு. பட் இது வரைக்கும் ஒரு தடவை கூட நான் வீடியோஸ் எடுத்து போஸ்ட் பண்ணது கிடையாது. எனக்கு அந்த ஐடியாவும் இதுக்கு முன்னாடி வந்ததும் கிடையாது. சரி ஓகே, இந்த தடவை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான். அப்படியே போனேன். பட் ஒன்ஸ் அந்த காட்டேரி ஜங்ஷன் ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து போகலான்னு பார்த்தா, அவங்க இன்னைக்கு இது சீசன் டைம்னால வந்து அவங்க ஊட்டிக்கு ஒன் வே கொடுத்து குன்னூர் வழியாக வந்து போகிறத அப்ஹில் பண்ணுறத வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. டவுன்ஹில் மட்டும்தான் குன்னூர் வழியாக விடுறாங்க ஃப்ரம் ஊட்டி டு மேட்டுப்பாளையம். ஸோ அது தெரியல. அதுக்கப்புறம் நான் அந்த டீ எஸ்டேட், அந்த ஹேர்பின் பெண்டு டீ எஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த லொக்கேஷன்ஸ்லாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் நான் பார்க்குறேன் அந்த தேயிலை தோட்ட விவசாயிகள். அவங்களெல்லாம் இப்போ தான் நான் பார்க்குறேன். ஓகே, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பிரிட்ஜஸ் கிராஸ் பண்ணி வருது, திருப்பி அகைன். ஓகே, அதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் போயிட்டு திருப்பி அகைன் பேக் ஒரு யூட்டர்ன் எடுத்து நான் ஊட்டி போகல. ஊட்டிக்கு ஒரு நாள் பிளான் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். முதுமலை அந்த மாதிரிலாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வேறு இதெல்லாம் பார்க்கலாம். அண்ட் அகைன் அந்த பிளாக் தண்டருக்கு அகைன் மேட்டுப்பாளையம் வரும்போது பிளாக் தண்டருக்கு ஆப்போசிட்டில் ஒரு எக்ஸாட்டிக் பேர்ட் பார்க் இருந்துச்சு. அந்த பார்க் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என்ட்ரி டிக்கெட் அடல்ட்ஸுக்கு 200 rupees கேட்குறாங்க. ப்ளஸ் அங்கே இருக்கிற மக்காவ் வந்து கையில் வச்சு தோலில் வச்சு இந்த மாதிரிலாம் இது பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா 100 rupees பே பண்ணணும். நம்ம போன உடனே நம்மளுக்கு தட்டில் ஒரு மக்காச்சோளம் இதெல்லாம் போட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ அது கொடுத்துட்டு நம்மளே ஒரு கேஜில் தான் போடுறாங்க. லைக் அது கேஜில் அந்த பறவைங்க இருக்கிற கேஜிலே நம்மளை உள்ளே விட்டுறாங்க. அங்கே போகும்போது அந்த பறவைகள் வந்து நம்ம மேலே வந்து அப்படியே பறந்து வந்து உட்காந்துக்கணுங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். மக்காவுக்கிட்ட வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பாருங்கள், சடனாக இதுவே என்னோடய கண்ணெல்லாம் ஒரு சில லைட்டாக அதோட பீக்கை வைக்க ஆரம்பிச்சிச்சு. அதை நான் அதில் ஷூட் பண்ணல.
ஸோ கொஞ்சம் அதிலலாம் இருக்கும்போது கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் இதாகும்னா, சம்டைம்ஸ் நம்ம வந்து ரொம்ப தூரத்தில் இருப்போம் ஃபேமிலிஸில், வீட்டில் இருந்து லீவ் இருக்கும், ரொம்ப ஷார்ட் லீவாக இருக்கும், போயிட்டு வர்றதுக்கே சரியாயிரும், வீட்டில் தங்க முடியாது, அதெல்லாம் அலைச்சல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு இங்கே இருக்கவும் போராக இருக்கும். அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி பக்கத்தில் எங்கேயாவது நீங்கள் காரோ பைக்கோ அல்லதுன்னா சைக்கிள், ஈவன் சைக்கிள், அது ஹில் ஸ்டேஷன்ஸ் தான் கிடையாது, எங்கேனாலும் நீங்கள் போகலாம். லைக் ஒரு பிளான், என்னைக்கு எனக்கு பிளான் இல்லை, மார்னிங் அப்படியே எடுத்தேன், போகிற வழியில் தான் சரி ஓகே மேட்டுப்பாளையம் போகலாம் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணது. ஓகேவா? அப்புறம் மேட்டுப்பாளையம் போனோடனே ஓகே அப்படியே குன்னூர் போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணது. அந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம அது கொஞ்சம் மைண்ட் ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மார்னிங் டைமில் போனீங்கன்னா வச்சிங்கன்னா பிளான் பண்ணி போகிறதா இருந்தால் போயிட்டு வரலாம். அது ஒவ்வொருத்தரை பொறுத்து, அவங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து. எனக்கு இன்றைக்கி எந்த பிளானும் இல்லை, பட் ஜஸ்ட் லைக் தட் ஒரு ரூட் எடுத்து போவோம் எங்கேயாவது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறது தான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.